Hello everyone, welcome to CP channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொள்ளு பருப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கொள்ளு பருப்பு ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமா சாப்பிடலாங்க. இந்த கொள்ளு பருப்பை வாரம் ஒரு முறை கண்டிப்பா எடுத்துக்கணுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் கொள்ளு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. எங்கள் ஊர் சைடு இதை காண பருப்புன்னு சொல்லுவாங்கங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் கொள்ளு பருப்பு எடுத்துக்கலாங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா அலசி எடுத்தாச்சுங்க. பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதை குக்கரில் ஒரு 12 விசில் வச்சு எடுத்துடலாங்க. இப்போ பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. தாளிக்கிறதுக்காக 6 பல் பூண்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகா 2, அதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம் அதை நறுக்கி வச்சுக்கலாங்க. இப்போ கடாயை சூடு பண்ணி அதில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம அதில் கடுகும் உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். செவக்க வதக்கணும்னு தேவையில்லைங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருதுங்க. நம்ம கொள்ளு பருப்பு தயாராகிருச்சுங்க. இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த கொள்ளு பருப்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.